ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டு வேலை கொண்டு முடிச்சிட்டோம். அது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஏரியா எல்லாமே வந்துட்டு ஆர்ச்சிடெக்ட் வச்சு மேப் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்காவிலேயே பேனலிங் மாதிரி டிசைன் வர மைக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்துட்டு டோர் போட்டுருக்கோம் சென்டரில் செட்டப் பாக்ஸுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் டிசைனுக்காக பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே தெரியுற லைன் பார்த்தீங்கன்னா மைக்காவில் வந்துட்டு குரூப் பண்ணிவிட்டு அதில் சென்டர் கேப்பில் வந்து சிலிக்கான் வச்சுருக்கோம் பிளாக் கலரில். அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வாஷிங் ரூம் ஏரியா. இது வந்து வாஷிங் மிஷின் வச்சுருவாங்க, சும்மா மேலே ஸ்டோரேஜ், மேலே வந்து லாஃப்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை கபோர்டு. மேலே வந்து பிளெயின் செவருக்காக நம்ம சும்மா ப்ளைவுட் அடித்து மைக்கா மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ரூமில் வாட்ரூப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் செல்ஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாங்களே மைக்காவில் தான் டிசைன் பண்ணி கொண்டிருக்கோம். இது மைக்காவே அப்படி வராது, தனித்தனியாக டிசைன் பண்ணியிருக்கோம். கடப்பாக்கல் வச்சு கட்டிட்டாங்க, டோர் மட்டும் தான் போட்டிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு டோர் போட்டிருக்கோம். இந்த சைடு அதே மாதிரி சின்ன ஒரு ஓப்பன் இருக்குது, அதுலேயும் டோர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு கீழே சின்னதாக ஒரு டோர் போட்டு நம்ம பைப் தெரியாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிச்சனு. இடம் சின்னதாக இருக்கிறதுனால இடத்துக்கு ஏற்ற மாதிரி டோர் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்னர் செல்ஃபு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் வச்சு ஃபுல்லாகவே கட்டிட்டாங்க. இதில் வந்துட்டு டோர் மட்டும் போட்டிருக்கோம். மைக் அது கண்ணாடிக்காக கட் பண்ணி கண்ணாடியில் டிசைன் போட்டிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடப்பாக்கல் வச்சு கட்டிட்டாங்க, பிளைனாக டோர் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்காக கேப்பு. இதுலேயும் லாஃப்ட் போட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்படியே வந்தீங்கன்னா வெளியிலேயும் மீட்டர் பாக்ஸுக்காக டோர் போட்டிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் மேலே கீழே ஏற்றி வச்சுருக்காங்க. நம்ம வந்து கண்ணாடி ஒரே அளவாக வச்சுருந்தா பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக ஒரே லெவலாக கொஞ்சம் பெருசாக கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் வச்சு கட்டியிருக்காங்க, அதில் வந்துட்டு டோர் மட்டும் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. அதனால் வந்துட்டு ஏர் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு உங்களுக்கு ஏர் பிளேட் வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஒர்க் முடியறதுக்கு எங்களுக்கு ஒரு 10 days கிட்ட ஆகிடுச்சு. இந்த வீட்டை பொறுத்தளவு நம்ம பிளேவுட் வேலை செய்கிறத மட்டுமே காய்க்கிறேன், வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் செய்யணுன்றதை உங்கள்கிட்ட காமிக்கல. இப்போ பாருங்கள், இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறதுல மொத்த வேஸ்டேஜே இது மாதிரி சின்ன சின்ன பீஸ் தான்.
இந்த 2 மட்டும்தான் பெரிய பீஸ் உங்களுக்கு. மீதி எல்லாமே வந்து சின்ன சின்ன பீஸ் தான். நம்ம வேலை செய்யறதுல வந்து வேஸ்டேஜே இல்லாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஒர்க் எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது நம்ம ஒர்க்கு தேவைப்படுது அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.